Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். மோஸ்ட்லி Infinix தரப்புல இருந்து பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு லாங்கான டிஸ்ப்ளே, நல்ல ஒரு பெரிய பேட்டரியா வந்து பட்ஜெட் செக்மெண்ட்லயே வந்து கொடுப்பாங்க. பட் ப்ராசஸர்ல பாத்தீங்க அப்படினா அந்த அளவுக்கு ஒரு பெரிய அப்கிரேட் இருக்காது. பட் ஒரு 20000 ரூபாய் பட்ஜெட்குள்ள இப்போ பாத்தீங்கன்னா அதே டிஸ்ப்ளே, அதே பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு 5G மொபைல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைலில் என்னெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது இல்லை அப்படின்றது இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ஃபினிக்ஸ்லேருந்து இந்த அளவுக்கு ஒரு அப்கிரேடோட ஒரு ஃபோனான்னு எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸ் பார்க்குறதுக்கு அப்படி ரியல்மியில் வந்து பண்ணக்கூடிய பாக்ஸ் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஃப்ரண்ட்டில் இன்ஃபினிக்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு மாடல் நேம் 05G அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. டைமென்சிட்டி 900 ப்ராசஸர் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அண்ட் பிரைஸ் மற்ற டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பிரைஸ் வந்து ஆக்சுவலாக இந்த பிரைஸ் கிடையாது, இதோட கம்மியான பிரைஸ்ல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள எடுத்தோடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரையும் பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரையுமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த ஒரு கார்டை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரியான டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. உள்ள ஒரு ஸ்கிராட்ச் கார்டு கொடுத்துருக்காங்க அண்ட் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க அண்ட் இவங்களோட எக்ஸ்கிளப் கார்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் அடாப்டரை பொறுத்த வரைக்கும் 33 வாட்ஸ் அடாப்டர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மொபைலோட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு இம்ப்ரெஸாக தான் இருந்தது. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் அவங்க லான்ச் பண்ணது அந்த அளவுக்கு டிசைனில் ஒரு பெரிய இம்ப்ரெஸ் கொடுக்காது, ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காமிச்சிருக்காங்க. பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் தான், பட் மேட் ஃபினிஷில் இல்லை லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக இது பார்த்தீங்க அப்படின்னாலே ஸ்கைலைட் ஆரஞ்சு அப்படின்ற கலர் தான் நம்ம கையில் வச்சிருக்கோம். அப்படியே பார்க்கறதுக்கு லெதர் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கலரில் தான் இருக்குது. அண்ட் இது இல்லாமல் ஹரிசான் ப்ளூ அண்ட் காஸ்மிக் பிளாக் அப்படின்ற இன்னும் 2 கலர் வேரியண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. சைடு ஃப்ரேமே பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க, பட் பார்க்கறதுக்கு வந்து மெட்டல் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை தாண்டி ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ரிவ்யூ பண்ணலான்ட்டு வரிசையாக பண்ணிட்டு தான் இருக்கேன். மிகப்பெரிய ஒரு தொல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வைப்ரேஷன் தான் சொல்லுவேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3-4 இடத்துல வந்து செட்டிங் கொடுத்து வச்சிருக்காங்க வைப்ரேஷனுக்கு. எல்லா இடத்துலையும் ஆஃப் பண்ணிட்டேன். இன்னும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இப்படி கையில் எடுத்து நான் வச்சு பேசும்போது கையில் அந்த இடத்துல வந்து படுது அப்படின்னோடனே ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு ஒரு வைப்ரேஷனு, ஃபேஸுக்கு நேராக வச்சோம் அப்படின்னா ஃபேஸ் மேட்ச் ஆகலன்னு சொல்லி வைப்ரேஷன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைப்ரேஷன் தொல்லை பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட 3-4 டேக் போயிடுச்சு. அதனால் இது கீழே இருக்கட்டும், நான் உங்ககிட்ட டேரெக்டாக பேசுகிறேன். திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8.77 mm திக்னஸும், வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 199 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோலையும் இருக்குது. பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 சைடுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, பாட்டமில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பெசல்ஸை இன்னும் கொஞ்சம் குறைச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு ப்ரீமியமான லுக் கொடுத்துருக்கும். சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பெரிய டிஸ்பிளே அப்படின்றனால. நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு லாங்கான டிஸ்பிளே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபோன் சூட்டபுளாக இருக்கும். 6.78 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடையும் வருது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் கொடுக்குது. இந்த எல்சிடி டிஸ்பிளேல இது ஒரு பெஸ்ட் டிஸ்பிளே தான், பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. டச் சாம்பிளிங் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 240 Hz வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் பிளேலாம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டச் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் NEG Denorex T2X1 அப்படின்ற ஒரு ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொரில்லா கிளாஸ் சப்போர்ட் கிடையாது. அண்ட் பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 500 nits தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு 1000 nits இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் டைரக்ட் சன்லைட்லாம் வந்து நல்லாவே மேனேஜ் பண்ணியிருக்கோம். இண்டோரில் ஓகேவா இருக்குது, அவுட்டோரில் நிழல்லாம் யூஸ் பண்ணுறனாலும் ஓகே தான். பட் டைரக்ட் சன்லைட் அப்படின்னும் போது தான் மேனேஜ் பண்ண கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு குவாலிட்டி தான். 120Hz ரிஃப்ரெஷ் ரேட், நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீலுமே வந்து கொடுக்குது. பெரிய டிஸ்பிளே வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். சிம் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்லேயே வந்து போட்டுக்க முடியும். சிம் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் 2 சிம் கார்டுமே 5G சிம்மும் போடலாம். 13 பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்தது இதில் ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபியூச்சர் ப்ரூஃபாகவும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் SD கார்டை பொறுத்த வரைக்கும் 256 GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் SD கார்டும் போட்டுக்க முடியும். அண்ட் பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது ஒரு குறை தான், ஏன்னா கம்மியான ப்ரைஸில் கூட இன்னைக்கு டியூவல் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துட்டாங்க. அது இல்லாதது ஒரு குறையாக தான் தோணுது. அண்ட் அதை தாண்டி பார்க்கும்போது சவுண்ட் ஓரளவுக்கு லவுடாக தான் இருக்குது, பெருசாக பிரச்சனை இல்லை. டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு, ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக ஒர்க் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லாவே ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ் அன்லாக்குமே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அடாப்டரை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 1.5 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அண்ட் அதை தாண்டி பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது 1 டேக்கான பேட்டரி லைஃப் நல்லாவே வந்து வருது, நான் நார்மல் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும். நெக்ஸ்ட் கேமராக்கு வந்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல் அப்பேச்சர்
அப்பச்சர் வேல்யூ 2ஓட ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷ் லைட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லோ லைட்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது மெயின் கேமரா 48 மெகா பிக்சல், அப்பச்சர் வேல்யூ 1.79ஓட வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 13 மெகா பிக்சலுக்கு ஒரு போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 2x அளவுக்கு ஜூம் பண்ணுறதுக்கான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் ஜூம் தான். 30x அளவுக்கு வந்துட்டு நம்மளால டிஜிட்டல் ஜூமும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின் கேமராவோட இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஜூம் பண்ணி ஃபோட்டோஸ் கிடைக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதே மாதிரி 2 மெகா பிக்சலுக்கு பொக்கே எஃபெக்ட் எடுக்கிறதுக்கான தனி ஒரு டெப்த் சென்சாரும் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலையுமே வந்து மேக்ஸிமம் 4Kல வந்து எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க 30 FPSல. அண்ட் அதை தாண்டி 1080pல நம்மளால 60 FPSலையும் எடுக்க முடியும், 30 FPSலையும் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 2x ஆப்டிக்கல் ஜூம் பண்ணக்கூடிய அந்த ஒரு லென்ஸ்ல இருந்தும் நீங்கள் வீடியோஸ் வந்து எடுக்கிற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்ததும் நல்ல விஷயமா இருக்கு. ஓவரால் கேமரா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண அவங்களோட ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. ஆனால் இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் OS அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட XOS 10 Android 11 பேஸ் பண்ணி ரன் ஆகுது. ஸோ 11 அப்படின்றது பார்த்தீங்கன்னா பழைய வெர்ஷன் தான் கண்டிப்பாக வந்து சொல்லணும். ஏன்னா இப்போ நிறைய டிவைஸில் 12ஓட கொடுக்குறாங்க. ஸோ எப்போ 11லேருந்து நமக்கு 12க்கு வருமோ அது ஷுவராக என்னைக்கு வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை அப்கிரேடடாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் பேட்சோட அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது கூட போன வருஷம் நவம்பருக்கான அப்டேட்டோட அப்படியே இருக்குது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டிசம்பரில் ஜனவரியில் எல்லா டிவைஸ்லையும் வருது. மற்றபடி OS பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த வைப்ரேஷன் ஒரு இடத்துல 2 இடத்துல இல்லை 4-5 இடத்துல வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. வேற இடத்துல எல்லா இடத்துலையும் போய் ஆஃப் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் டோட்டலாகவே வந்து ஸ்டாப் ஆகுது. அது ஒரு குறையாக இருக்குது. சிங்கிள் செட்டிங்காக கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். அண்ட் அதை தாண்டி தேவையில்லாமல் நோட்டிஃபிகேஷன் இவங்களோட ஆப்ல இருந்து நிறையா வர மாதிரி இருக்குது. ப்ளோட்வேர்ஸும் நிறைய ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணி ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெட்டரான OSக்கான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீலும் தான் கிடைக்குது இந்த 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது MediaTekோட Dimensity 900 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல், மல்டி டாஸ்கிங் பண்ணாலும் ரொம்பவே நல்லா இருக்கு. கேம் பிளே பண்ணாலும் கூட குறை சொல்கிற மாதிரி எங்கேயும் லேக் இருக்கிற மாதிரியான ஃபீலுமே எனக்கு தெரியல. ரொம்ப நேரம் ப்ளே பண்ணி பார்க்கல, நான் அப்பப்போ வந்து ப்ளே பண்ணேன் ப்ளஸ் நார்மல் யூஸ் தான் பண்ணி பார்த்தேன். அப்படி இருக்கும்போதும் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிற மாதிரியான ஃபீல் இல்லை. ஸோ கேம் பிளே பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த டிவைஸ் தாராளமாக சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரேம் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி 20,000 ரூபா பட்ஜெட்குள்ளே வரக்கூடிய டிவைஸில் வந்து LPDDR4X ரேம் தான் வந்து கொடுப்பாங்க. இதில் LPDDR5 வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போதும் 3.1 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இது ஒரு பெஸ்ட் விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 19,999 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கூட அந்த ₹1 சேர்த்து போட்டு 20,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா லான்ச் ஆஃபராக பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட இன்ஃபினிக்ஸோட ஸ்னூக்கர் அப்படின்ற பிராண்டில் இருக்கக்கூடிய 999 ரூபா ஒர்த் இருக்கிற ஒரு இயர்பட்ஸ் வந்துட்டு ₹1 தராங்களாம். ஸோ அந்த ₹1 சேர்த்து நீங்கள் இதையும் கூட ஆஃபரில் வாங்கிக்கலாம். ஸோ இன்னொரு குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6GB RAM வேரியன்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்கும். அது தவிர பார்க்கும்போது இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து இது ஒரு பெஸ்ட் ஃபோன் தான். ஸோ பர்ஃபார்மன்ஸை எதிர்பார்த்து நல்ல ஒரு லாங்கான டிஸ்பிளே வேணும், நல்ல பேட்டரி லைஃபோட வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த டிவைஸு. குறை அப்படின்னு பார்க்கும்போது OSலையும் இவங்களோட கேமரா சைடும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணால் நல்லா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.